ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி திருக்கார்த்திகை தீபம். அனைவருக்கும் திருக்கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்களா? சாமி கும்பிட்டீங்களா? சொல்லுங்கள். இந்த திருக்கார்த்திகை எதுக்கு கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி கொடுத்த நாள். அதனால தான் நம்ம அதை கொண்டாடுறோம். இது பார்த்தீங்கன்னா, கதவுல பச்சரிசி மாவு மஞ்சள் கலந்து கை அச்சு வைப்பாங்க எங்கள் ஊர் சைட்லாம். அதுதான் நானும் பண்ணேன். என் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தேன். அவனும் பண்ணான். குழந்தைங்கலாம் இதேமாரி ஹெல்ப் பண்ணுவாங்களா உங்களுக்கு? எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கள் வீட்லலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, எங்கள் அப்பா அந்த கலர் கலராக மெழுகுல விளக்கு வாங்கிட்டு வருவாங்க. அதை பார்த்தாலே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் எங்கேயுமே தேடி கிடைக்கல. கடை வீதிலாம் போய் தேடினேன் கிடைக்கல. லாஸ்ட்டாக பக்கத்துலேயே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மளிகை கடையில் வாங்கினோம். அந்த கலர் விளக்கு ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. திருக்கார்த்திகைனாலே ஸ்பெஷல் எங்கள் வீட்லலாம் கொழுக்கட்டை, பனை ஓலையில கொழுக்கட்டை செய்வோம். எங்கள் ஊர் சைடுலாம் அது இல்லாத வீடுகளே கிடையாது. எல்லார் வீட்லேயும் பனை ஓலையில கொழுக்கட்டை செய்வோம். அப்படின்னா தான் திருக்கார்த்திகையை நாங்கள் கொண்டாடின திருப்தியே எங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நானும் பனை ஓலையில கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டோம். இதேமாரி யாரெல்லாம் பனை ஓலையில பனை கொழுக்கட்டை செஞ்சீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் போச்சு எங்கள் வீட்டில் திருக்கார்த்திகை தீபம். ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். கொழுக்கட்டைலாம் செய்யும்போது என்னோடய சின்ன வயசு ஞாபகம் வருது. எங்கள் வீட்டில் 5 பேர் மொத்தம். எங்கள் அக்கா, அண்ணன் எல்லோரும் சேர்ந்து 5 பேர். நாங்களாம் கொழுக்கட்டை எங்கள் அம்மா செஞ்சால் ஆளுக்கு 2, 2 1 5, 5ன்னு அப்படி தனித்தனியாக பிரித்து கொடுப்பாங்க. அதில் நான் வந்து எல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் அக்காட்ட போய் இரவல் கேட்டுட்ருப்பேன். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் ஒரு ஜாலியான அனுபவங்கள். திரும்ப அதெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி அக்கா, அண்ணன், தம்பி கூடலாம் பிறந்தவங்க ரொம்ப ஜாலியாக நல்லா வாழ்ந்துருப்பாங்க. அதெல்லாம் இப்போ மிஸ் பண்ணுறேன். இப்போல்லாம் மீண்டும் அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.